நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். இன்றைய காற்றில் தவழும் கண்ணதாசன் நிகழ்ச்சியில் முதலில் 1965 வருடம் வந்த திரைப்படம் திருவிளையாடல். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை பற்றியும் அதில் வருகின்ற மற்றைய பாடல்களையும் வானொலிக்கு எடுத்து வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பாடல் வந்த சமயத்தில் தமிழகத்தில் நாத்திக பிரச்சாரம் தலைவிரித்தாடிக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் இயக்குனர் ஏபி நாகராஜனின் திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வந்த படம்தான் திருவிளையாடல். நாத்திக வீழ்ச்சி இருந்த அந்த நாட்களிலேயே படம் 250 நாட்களுக்கு மேல் தமிழகமெங்கும் ஓடியது. திருவிளையாடல் சிவபெருமானின் சில விளையாட்டுக்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். படத்தில் மொத்தம் 9 பாடல்கள். ஏபி நாகராஜனின் திரைக்கதை வசனம், கேவி மகாதேவன் இசை, கண்ணதாசன் பாடல்கள் எல்லாமே ரசிகர்களை கட்டி போட்டது என்று சொல்லலாம். பெரும்பாலும் கண்ணதாசன் பாடல்களை அப்போதெல்லாம் வானொலியில் கேட்டாலே மக்களுக்கு படத்தின் கதை ஓரளவு புரிந்துவிடும். எண்களை வைத்துக்கொண்டு ஒருவரால் பாட்டு எழுத முடியுமா என்று சிந்தித்தால் ஒருவரால் மட்டுமே அது முடியும் என்று நிரூபித்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். தமிழ் திரையில் எண்களை வைத்துக்கொண்டு பாடல் எழுதிய ஒரே கவிஞர் கண்ணதாசன் தான். படத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கும் போது ஔவை பிராட்டி வருவாள். அப்போது பார்வதி ஔவையிடம், ஔவையே 1 2 என்று வரிசைப்படுத்தி ஈசனை பாடு என்பாள். ஔவை பாடுவாள். 1ஆனவன், உருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்றான வேதத்தில் 4ஆனவன், நமசிவாய என 5ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிவை ஸ்வரங்களில் 7ஆனவன், சித்திக்கும் பொருட்களில் 8ஆனவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலனை பெற்றானவன், முற்றாதவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தானொன்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி கொண்டானவன், காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன். 1 இருந்து 12 வரை ஈசனை வரிசைப்படுத்தி ஈசனின் பெருமைகளை இதைவிட உயர்த்தி ஒரு கவிஞனால், அதுவும் நிகழ்கால கவிஞனால் முடியுமாய் என்ற கேள்வியை வைக்கின்றார் மதுரை கணேசன் அவர்கள். அந்த பாடல்தான் இப்பொழுது வானிலைக்கு வருகிறது. கேட்டு ரசிப்போம். 1 2 3 4 5 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன், உருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன், ஒன்றானவன், உருவில் 2ஆனவன், உருவான செந்தமிழில் 3ஆனவன், நன்றான வேதத்தில் 4ஆனவன், நமச்சிவாய என 5ஆனவன், நன்றான வேதத்தில் 4ஆனவன், நமச்சிவாய என 5ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன், சித்திக்கும் நவரச வித்தானவன், சித்திக்கும் நவரச வித்தானவன், 10ஆனவன், நெஞ்சில் பற்றானவன்,
பன்னிருக்கை வேலவனை பெற்றானவன் முட்டாதவன் மூல முதலானவன் உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுண்டு தான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுண்டு தான் என்று சொன்னானவன் நான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் பொழியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பில் ஒளியாகி நின்றானவன் கண்ணதாசனும் சைவமும் சைவ சமய குரவர்கள் நால்வரும் கூட கண்ணதாசனின் உருவத்திலே வந்துதான் பாடல்களை இயற்றினரோ என்கின்ற ஐயம் கூட நமக்கு எழலாம். ஏனென்றால் அந்த நால்வரனுடைய சாராம்சத்தையும் இன்றைய தமிழ் சமூகத்திற்கு ஏற்றவாறு கொடுத்தவர் கண்ணதாசன். சைவத்தால் தமிழா தமிழால் சைவமா என்றால் கண்ணதாசன் சொல்வார், ஏட்டிலே மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் என்றார். சற்று நாம் ஆழ்ந்து பார்த்தோமேயானால் கண்ணதாசன் சுந்தரரை போல சக மார்க்கத்தை பேணியவர். அவருக்கு கடவுளுடன் எல்லா விதமான உரிமைகளும் இருந்திருக்கு. கடவுள் என் வாழ்வில் கடங்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ ஒரு குடிகாரன் என்றும் கூட இறைவனையே பழி சொல்லும் அளவிற்கு உரிமை கொண்டாடியவர் கண்ணதாசன். மேலோட்டமாக பார்த்தால் கண்ணதாசன் என பெயர் வைத்துக் கொண்டு கண்ணனுக்காக பாடல் இயற்றுவது போல் ஆட்டுவித்தார் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா என்பார். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், ஆட்டுவித்தார் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தார் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தார் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தார் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தார் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தார் யாரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தார் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்கின்ற அப்பர் பெருமானின் 6ஆம் திருமுறை பாடல் இது. உள்நோக்கி பாருங்கள், சைவம் பொதிந்திருப்பது தெரியும். நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இறைவா மகிழ்வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே புலரு வீட்டினிலே மகிழ்வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே புனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த
சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன, பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கென்று எனக்கில்லை, உனக்கென்று எனக்கில்லை, உனக்கென்று எனக்கில்லை. ஆம் நேயர்களே, தொடர்ந்தும் திருவிளையாடல் திரைப்படத்தில் இருந்து இன்னும் ஒரு பாடலை வானலைக்கு எடுத்து வருகிறேன். 9 பாடல்களும் அப்படத்தில் எங்களை கட்டி போட்டது என்று சொல்லலாம். சரி, இன்னும் ஒரு பாடல். பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா. கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அறுவடைய முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா. அறுவடைய முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா. 10 புள்ளே பெத்த பின்னும் 8 மாசமா, 10 புள்ளே பெத்த பின்னும் 8 மாசமா. இந்த
பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். தொடர்ந்து வருகின்ற பாடல் 1970களில் வெளிவந்த நிலவே நீ சாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவின் குரலில் கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் இந்த பாடல் இப்பொழுது வானலைக்கு வருகிறது. அலையும் உறங்க முயல்வதென்ன, மன ஆசைகள் உறங்க மறுப்பதென்ன, வலையில் விழுந்த மீன்கள் என இளவாலிப உள்ளங்கள் துடிப்பதென்ன, ஒரு சில இல்லத்தில் சுவை பேச்சு, சில உள்ளங்களில் ஏனோ பெருமூச்சு, இருவரை இணைத்து திரை போட்டு இது இறைவன் நடத்தும் விளையாட்டு. நிலவே நீ சாட்சி. நிலவே நீ சாட்சி, மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. நிலவே நீ சாட்சி, மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. நிலவே நீ சாட்சி, மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. பாதைகள் இரண்டு சந்திப்பதும், அதில் பயணம் செல்பவன் சிந்திப்பதும், பாதைகள் இரண்டு சந்திப்பதும், அதில் பயணம் செல்பவன் சிந்திப்பதும், காதலில் கூட நடப்பதுண்டு, அங்கே காலத்தின் தேவன் சிரிப்பதுண்டு, காலத்தின் தேவன் சிரிப்பதுண்டு. நிலவே நீ சாட்சி, மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. ஒரு சில இல்லத்தில் சுவை பேச்சு, சில உள்ளங்களில் ஏனோ பெருமூச்சு, ஒரு சில இல்லத்தில் சுவை பேச்சு, சில உள்ளங்களில் ஏனோ பெருமூச்சு, இருவரை இணைத்து திரை போட்டு இது இறைவன் நடத்தும் விளையாட்டு, இறைவன் நடத்தும் விளையாட்டு. நிலவே நீ சாட்சி, மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி. நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன்.
வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. நேர்களே, தொடர்கின்ற பாடல் தேனும் பாலும் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது. ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான். மனம் வேலி தாண்டி போனது, அதை தாலி வந்து கேட்டது. தேனுக்குள் விழுந்து திகைத்தது எறும்பு, இதயத்தின் பிணைப்பு இறைவனின் சிரிப்பு. பாடல் வானிலைக்கு. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. ஏன் இந்த சிரிப்பு? நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. ஏன் இந்த சிரிப்பு? ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினார். மனம் வேலி தாண்டி போனது, அதை தாலி வந்து கேட்டது. ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினார். மனம் வேலி தாண்டி போனது, அதை தாலி வந்து கேட்டது. தேனுக்குள் விழுந்து திகைத்தது எறும்பு, இதயத்தின் பிணைப்பு இறைவனின் சிரிப்பு. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. ஏன் இந்த சிரிப்பு? ஒரு நீதி கூண்டில் நின்றது, ஒரு நீதி சாட்சி சொன்னது. ஒரு நீதி தெய்வம் ஆனது, இதில் தர்மம் எங்கு போனது? ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் வெளிச்சம், ஒரு பக்கம் வழக்கு இறைவனின் சிரிப்பு. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு. ஏன் இந்த சிரிப்பு? நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். அடுத்து வருகின்ற பாடல் பின்னணி பாடகி பி. லீலா அவர்களின் குரலில் அமைந்த ஒரு பாடல். என்று கேட்டாலும் மனங்களை வருடக்கூடிய ஒரு அருமையான பாடல். இந்த வரிகளை பாருங்களேன், நிச்சயமாக பாடல் உங்கள் நினைவுக்கு வரலாம். அங்கம் குறைந்தவனை, அழகில்லா மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா, மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா, மரம் பார்த்து படர்வதில்லை, மண் பார்த்து விளைவதில்லை.
பாளை போல் சிரிப்பிருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. சரி, பாடல் நினைவுக்கு வந்திருக்கலாம். இப்பொழுது வானலைக்கு வருகிறது. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. தந்தான தந்தன தன்னே தரதன தான தன்னே தரதன தானே தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் ஓடுமாது மானாபிமானங்களை காக்குமா, மானாபிமானங்களை காக்குமா. தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா.
வாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. நேரிலே நீங்கள் இதுவரை கேட்டது காற்றில் தவழும் கண்ணதாசன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.